ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போ எவனுக்கும் அடங்காத நெக்ரோமான்சர் எபிசோடு 40 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடை நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோ 18வது ஃப்ளோருக்கு போய் அங்கே இருக்க சூப்பர்மேஸ் யூனியன் மக்கள் எல்லாத்தையுமே அடிமைப்படுத்திட்டு இருக்கோம். அந்த யூனியன் சேர்ந்தவங்க எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ போட்டு தள்ளிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துகிற அந்த மிஷின் பால் பெரியது, அதுக்குள்ளே உடச்சிட்டு ஒருத்தன் கடவுள் மாதிரி வந்து அந்த உலகத்தையே ரெண்டாக உடச்சிருவான். அந்த உலகமே அழிஞ்சு போயிடும். அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல அந்த கடவுளோட கோவத்தினால அந்த உலகமே வெடிச்சு சதறி சர்வநாசமாயி அழிஞ்சு போயிடும். அப்ப நம்ம ஹீரோ கையில தான் அந்த விரிஸ்ட் வாட்ச் ட்ரிபிள் ரேங்க் உள்ளது இருக்குமே. 24 படத்துல சூர்யா எப்படி டைம் டிராவல் பண்ணாரோ அதே மாதிரி நம்ம ஹீரோ டைம் டிராவல் பண்ணி அந்த உலகம் அழியறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துருவாரு. அப்ப நம்ம ஹீரோ என்ன இது, இந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான சக்தியா, கொஞ்சம் கூட என்னால் யோசிக்கிறது முன்னாடி இந்த உலகம் அழிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டென்ஷனாக இருக்கும்போது அதை பார்த்து டேம்ஜின் டே என்னாச்சுடா ஒரு மாதிரி மூஞ்சி எப்படி வச்சுட்டு இருக்க, என்ன நடந்தது அப்படின்னு கேட்கறது கேட்டு நம்ம ஹீரோ என்னது அப்படின்னா நான் டைம் டிராவல் யூஸ் பண்ணது இவளுக்கு தெரியலையா, அது எனக்கு மட்டும் தான் தெரியுமா அப்படின்னா சரி அந்த ஸ்பியருக்குள்ள இருந்து அந்த கடவுள் வெளியே வரதுக்குள்ள அதை உடச்சிட்டு நான் உள்ள போகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த பெரிய ஸ்பியர் பாலை நோக்கி பறந்து போயிட்டு இருக்கும்போது டேம்ஜின் டே என்னடா நான் கேட்கறேன் பதில் சொல்லாம நீ பாட்டு கண்டுக்காம போயிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாலுமே நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம அந்த பெரிய ஸ்பியர் பால் மேலே போய் பிளட் கல்டிவேஷன் ஆக்டிவேட்டர்னு சொல்லிட்டு 2 ஸ்வாடை வச்சு அதை உடைக்கணும், உடஞ்சிரு அப்படின்னு நம்ம ஹீரோ 2 ஸ்வாடை வச்சு அதை அடிச்சு உடச்சிக்கிட்டே இருப்பாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அது உடஞ்சி அப்படின்னு நம்ம ஹீரோ உள்ள குதிச்சுட்டு இருப்பாரு. அந்த இடம் பாக்குறதுக்கே ஒரு வித்தியாசமான ஸ்பேஸ் மாதிரி இருக்கும். அங்க நட்டு ஸ்க்ரூ இந்த மாதிரி மிஷின் சம்பந்தப்பட்ட பொருளா இருக்கும். அந்த காடு அங்கதான் உட்காந்துட்டு இருப்பான். இப்பதான் அந்த காடு எந்த மாதிரியான காடுன்னு தெரியுது. அவன் அபகரிப்பின் கடவுள்னா வலுக்கட்டாயமா புடுங்கிறது, வழிப்பறி பண்றவன். அந்த மாதிரி அவனுக்கு வேணும்னா அதை எடுத்துக்குவான். அந்த மாதிரியான சக்தி வாய்ந்த கடவுள் அவன். நம்ம ஹீரோவை பார்த்து உன்ன மாதிரியான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடா, நீ வந்தது ரொம்ப சந்தோஷம் தான், நைஸ் டு மீட் யூ, நீ தானே அந்த வேட்டைக்கார நாய், அவர் உன்னை தானே வேட்டைக்கார நாயா சூஸ் பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கு நம்ம ஹீரோ என்னது நான் வேட்டைக்கார நாயாவே இருந்துட்டு போறேன், உன்னை இப்போ வேட்டையாட போறதும் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு டிவைன் பவரை யூஸ் பண்ண நம்ம ஹீரோ இப்போ பார்க்கறதுக்கு இக்ரீஸ் மாதிரி இருப்பான். பிளாக் கலர் இக்ரீஸ், சும்மா அல்லும் வெறித்தனமா இருப்பான் நம்ம ஹீரோ. அப்போ நம்ம ஹீரோ அவனை பார்த்து டேய் இப்போ என் கையால் நீ சாகிறதுக்கு ரெடியாருன்னு சொன்ன உடனே அதை கேட்டு அந்த காடு டேய் பரவாயில்லையடா உங்ககிட்ட கடவுள் சக்திலாம் இருக்கா, சூப்பர் இப்போ என்னோட பவரை பாரு அப்படின்னு அவன் ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆகி அட்டாக் பண்றதுக்கு நம்ம ஹீரோட அந்த பவர் ஃபுல்லா அவன் அபகரிக்க பார்ப்பான். அபகரிச்ச உடனே இப்ப பாரு அவன் சக்தி எல்லாம் எனக்கு கிடைச்சிருச்சு, அவன் மேஜிக் பவருக்கு ரொம்பவே நன்றிடான்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ அந்த டிராகன் பவரை யூஸ் பண்ணி சக்தி எல்லாத்தையுமே போகாத மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு ஸ்டீல் பண்ணி வச்சிருவான். அதை பார்த்துட்டு அந்த காடும் பரவாயில்லையே கொஞ்ச நேரத்துக்கு உன்னோட சக்தியை சீல் பண்ணி வச்சுட்ட, எப்படினாலும் என்கிட்ட வேற பவர் இருக்குதுன்னு சொல்லிட்டு மேஜிக் சர்க்கிளை கிரியேட் பண்ணி அது மூலமா அட்டாக் பண்ண ரெடியா இருப்பான். அப்போ மல்டிபிள் மேஜிக் சர்க்கிள் கிரியேட் ஆகி அதுல மல்டிபிள் மேஜிக் அட்டாக் நம்ம ஹீரோ நோக்கி வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஹீரோ அதை எல்லாத்தையுமே டாஜ் பண்ணி எஸ்கேப் ஆகி போய்கிட்டே இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ கிட்ட டேம்ஜின் மச்சி இவன் ஏதோ வித்தியாசமா சண்டை போறானா இல்ல உன் பவர் என்னன்னு தெரியாம அசால்ட்டா சண்டை போறானான்னு கேட்ட உடனே நம்ம ஹீரோ ஆமா அவன் என்ன டெஸ்ட் பண்றான்னு நினைக்கிறேன், அவனோட ஃபுல் பவர் இன்னும் யூஸ் பண்ணல, அவனோட இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தலான்னு நம்ம ஹீரோ அந்த டிராகன் பவர் மூலமா அவனோட இன்ஃபர்மேஷன் பார்த்தா அவன் பேரு ஐயோல்டு பார்கன். அந்த பார்கனோட பவர் என்னன்னா அபகரிப்பு. அவன் ஒரு அபகரிப்பின் கடவுள். அவன் மற்றவங்களோட நம்பிக்கை அவங்களோட உணர்வு எல்லாத்தையுமே உறிஞ்சி அது மூலமா அவன் கடவுள் சக்தியை பெற்றிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் வந்துட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ அந்த டீட்டெயிலை பார்த்துட்டு அவன்கிட்ட சண்டைக்கு போலான்னு பார்க்கும்போது அவன் ஏதோ ஒரு அட்டாக்கு ரெடியா இருப்பான். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குன்னு சொல்லிட்டு சிஸ்டம்ல வந்துட்டு இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ என்னது இவன் டைம் எடுத்துக்கிறானா, இவனுக்கு டைம் எல்லாம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ செம்ம ஸ்பீடா போய் அவனை வெட்ட அவன் அப்படியே ஜம்ப் பண்ணி அவனோட ஏஞ்சல் விங் ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணிட்டு அப்படியே பறந்து போயிட்டு இருப்பான். அதை பார்த்து நம்ம ஹீரோ என்னடா பயந்து போய் ஓடுறியா, ஒழுங்கா நின்று சண்டை போடுறா அப்படின்னு சொல்லி சும்மா செம ஸ்பீடா ஜம்ப் பண்ணி அவனுக்கு பின்னாடி போய் தலையில ஒரு வெட்டு, கழுத்து அப்படி துண்டா போகும் அப்படின்னு பார்த்தா அவனுக்கு ஒண்ணுமே இருக்காது. அதை பார்த்து நம்ம ஹீரோ என்னது நடக்குது இங்க, நான் அவன் தலையை வெட்டினே நல்லா பார்த்தனே உனக்கு ஒன்றும் ஆகலையா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகும்போது அவன் நம்ம ஹீரோவை ஓங்கி ஒரு கிக் விட்டுருவான். அதில் அடி வாங்கி நம்ம ஹீரோ கீழே செம்ம ஸ்பீடாக பறந்து கீழே உள்ள அங்கே தரையெல்லாம் பேர்ந்து போகும். அவன் அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்து பரவாயில்லையாடா நான் நினச்சதை விட நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்க, இப்போ நம்ம 2 பேத்துக்குள்ள சண்டை ஈக்குவலாக வச்சா ரொம்ப நல்லா இருக்கும்ல, இப்போ நான் அடுத்து பண்ண போகிறத பார்த்து நீ இன்னும் மெர்சலாக போகிறடோய், நான் எந்தெந்த மேஜிக்கை யூஸ் பண்ண போகிறேன் நீ யோசிச்சுட்டு தானே இருக்க, அதெல்லாம் நீ நினைக்கிறத விட ரொம்ப பயங்கரமாக இருக்குண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து சிரிச்சோடனே நம்ம ஹீரோவும் நீ ரொம்ப ஓவரா பேசுற, நான் இன்னும் என்னோட பவரை யூஸ் பண்ணவே ஆரம்பிக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ ஸ்வாட் அப்படி மேலே தூக்கி ஹோலி லைட் டெக்னிக் ஆக்டிவேட்டட் அப்படின்னு சொன்னோன்னே அதுல இருந்து போற ஹோலி லைட் அந்த டொமைனோட டாப்புக்கு போய் அந்த டாப்பை அடிச்சு நொறுக்கும். அதை பார்த்து அந்த பார்கன் இவன் எப்படா இதெல்லாம் பண்றான்னு சொல்லிட்டு சாக்காய் பார்க்கும்போது நம்ம ஹீரோ
இதுக்கப்புறம் நான் என்னென்ன பண்ண போறேன்னு பாரு, உன்னோட டொமைன் அடிச்சு நொறுக்க போறேன். இது தெரியாம நீ என்கிட்ட இந்த அளவுக்கு ஓவரா பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ செம மாசா டைலாக் பேசுவாரு. அதுக்கு பார்க்கன், என்னது நீ என்னோட டொமைனை உடைப்பியா? அதுக்கெல்லாம் சாத்தியமே இல்லை, நான் இங்க இருக்கிற வரைக்கும் என்னோட டொமைனை யாரும் உடைக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவன் ரிப்பேர் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அதை அப்படியே ரிப்பேர் பண்ணிடுவான். அந்த டொமைன் அப்படியே க்ளோஸ் ஆயிரும். அதை பார்த்து நம்ம ஹீரோ, அப்படின்னா நான் இதை எத்தனை தடவை உடைச்சாலும் நீ திரும்ப திரும்ப ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருப்ப அப்படிதானே, அப்படின்னா நான் உடச்சிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் டிவைன் பவர் யூஸ் பண்ண ஆரம்பிப்பாரு. அதுக்கு பார்க்கன், இதனால எந்த பயனும் கிடையாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோவோட ஹோலி லைட் டெக்னிக் பவரை அப்படியே அபகரிச்சது மட்டும் இல்லாம அந்த விஸ்ட் வாட்ச் டைம் டிராவல் சக்தியை அபகரிச்சுக்கிட்டு, இப்போதைக்கு இதை உன்னால யூஸ் பண்ண முடியாது, இப்போ நான் இதை அபகரிச்சுக்கிட்டேன், என் சக்தி என்னன்னு இப்போ நான் உனக்கு காட்டுறேன்னு சொல்லி தரையில ஓங்கி அடிச்சோன்னே மேஜிக் சர்க்கிள் கிரியேட் ஆகி அங்க எல்லாம் அடிஞ்சு நொறுங்கிட்டு இருக்கும். வித்தியாசமான ஏதோ ஒன்று உருவாக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை பார்த்தா அந்த பார்க்கன், டேய் இப்போதைக்கு என் சக்தி என்னன்னு லைட்டாக தான் காட்ட போறேன், அதுக்கே நீ மெர்சல் ஆக போற, அது மட்டும் இல்லாம நீ இப்ப சாக போற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை சுத்தி இருக்க ஸ்டோனை யூஸ் பண்ணி ஒரு பெரிய சமாதி மாதிரி கிரியேட் பண்ணுவோம். அதுக்குள்ள ஷார்ப்பான எட்ஜஸான கம்பிகள்லாம் இருக்கும். அது ரெண்டு பக்கம் வந்து நம்ம ஹீரோவை நடுசுல மாட்டிக்கிற போது அது அப்படியே நம்ம ஹீரோவை நசுக்கி அப்படி லாக் பண்ணி விட்டுரும். அப்படி லாக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ பார்க்கும்போது மம்மி சமாதியில மாட்டிக்கிட்ட மாதிரி ஆயிடுவான். நம்ம ஹீரோ உள்ள மாட்டிக்கிட்ட பார்த்துட்டு அந்த பார்க்கன், அவ்வளவுதான்டா, நான் அதான் ஏற்கனவே சொன்னல நீ மாட்டிக்குவே சாக போறேன்னு, இப்போ நீ அந்த சமாதிக்குள்ள நிம்மதியா தூங்கு, நான் உன்னோட சக்தி எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு பத்திரமா யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவை வில்லத்தனமா பார்த்து சிரிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த சமாதிக்குள்ள வசமா மாட்டிக்குவான். அப்படியே கட் பண்ணா ஒரு சின்ன பிளாஷ்பேக். அந்த பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோ அந்த சாப்பாடை கொடுத்தது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ ஸ்டோரை ஓபன் பண்ணி அதுக்குள்ள இருந்து நிறைய சாப்பாடை கொண்டு வந்து, இது நீ வச்சுக்கோ, ஆனா எனக்கு ஒரு வேலை செய்யணும், அதை செய்ய முடியுமான்னு கேட்டோன்னே அதுக்கு அந்த சைபார் பொண்ணும், கண்டிப்பா என்ன வேணும் சொல்லுங்க நான் செய்யறேன்னு அந்த பொண்ணு ஒத்துக்குவா. கட் பண்ணா அந்த பொண்ணு குதிரை வண்டியில சாப்பாடு எல்லாத்தையுமே கொண்டு போய் அந்த மக்கள் கிட்ட, சாப்பாடு ஃப்ரீயா வந்திருக்கு, இது உங்களுக்காக சேவியர் கொண்டு வந்திருக்காங்க, இதை சாப்பிட்டு சேவியருக்கு நன்றி செலுத்துங்க, சேவியர் தான் நம்மளை காப்பாற்ற வந்திருக்காரு அப்படின்னு சாப்பாடை கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு வயசானவர் வந்து, என்ன மாதிரி வயசான ஒரு ஆளுக்கு நீ சாப்பாடு கொடுப்பியாப்பா அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு சாய்பார் பொண்ணும், கண்டிப்பா உங்களுக்காக நான் அதை ஃப்ரீயா கொடுக்குறேன், நீங்க சேவியருக்கு நன்றி சொல்லி ஆகணும், அவர் தான் இதுக்கெல்லாம் காரணம் சொல்லிட்டு அந்த வயசானவருக்கும் சாப்பாடு கொடுப்பா. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ நடந்து போயிட்டு இருப்பான். அப்ப அந்த டேம்ஜன் நம்ம ஹீரோ கிட்ட, ஆமா நீ இந்த சாப்பாடெல்லாம் ஸ்டோர்ல இருந்து எடுத்து கொடுத்துட்டியே, உனக்கு பத்துமான்னு கேட்டாலும் நம்ம ஹீரோ, என்கிட்ட சாப்பாடு நிறைய இருக்கு, அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். அதுக்கு டேம்ஜன், சரி இப்போ இதெல்லாம் எதுக்கு பண்ற, ஏன் பண்றேன்னு எனக்கு சுத்தமா புரியல, கொஞ்சம் சொல்றியா அப்படின்ற போது நம்ம ஹீரோ, அது உனக்கு தெரியணும் அப்படின்னா நீ என் கூட கடைசி வரைக்கும் இருந்து என்ன நடக்குதுன்னு வேடிக்கை மட்டும் பாரு, வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் பார்த்தா அங்க இருக்க அந்த சைபார் பொண்ணு சாப்பாடு எல்லாம் எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோ அங்க வந்துட்டு இருக்கும்போது அங்க இருக்க பொண்ணு சாப்பாடை பார்த்துட்டு, சூடான கறி, இதெல்லாம் எங்களுக்கு கொடுக்குறீங்களா, ஃப்ரீயா கொடுக்குறீங்களா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது அங்க நம்ம ஹீரோ வந்து, எல்லாருமே கவனிங்க, இங்க இருக்க சாப்பாடு எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தான், அது மட்டும் இல்லாம இப்ப நான் உங்களுக்கு குடிக்கிறதுக்காக தண்ணியை கொண்டு வர போறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ மேஜிக் பவரை யூஸ் பண்ணி தண்ணியெல்லாம் கொண்டு வந்து எல்லாத்துக்குமே கொடுக்கறத பார்த்துட்டு அங்க இருக்க மக்கள், நீங்க தான் எங்களை காப்பாற்ற வந்த ரச்சகன், நீங்க தான் எங்களை காப்பாற்ற வந்த ரச்சகன் அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து கத்திக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோவை அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பான். கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோவை சமாதியில அடிச்சான் பாருங்க அந்த மார்க்கன், அந்த சமாதியில இருந்து உடச்சிட்டு வருவார் நம்ம ஹீரோ, தெரிஞ்சிடும் அந்த கல்லுலாம். அதை பார்த்து அந்த மார்க்கன், இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோ, அந்த மக்கள் நம்ம ஹீரோ மேல வச்ச நம்பிக்கையால நம்ம ஹீரோக்கு ரச்சகன் அப்படின்ற ஒரு புது பவர் கிடைச்சிருக்கு. அது மூலமா நம்ம ஹீரோவோட கடவுள் பவர் ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. அதை பார்த்து அந்த மார்க்கன், எப்படிடா சாத்தியம், இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இந்த கடவுளோட சக்தியை நான் பார்த்ததே இல்லையே, இது ரொம்பவே அதிகரிச்சிருக்கு, அப்படின்னா நீ எல்லாத்துக்குமே தயாரா தான் இங்க வந்திருக்குன்னு எனக்கு நல்லாவே புரியுதுடா, நீ ரொம்ப புத்திசாலி தான் போலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து சொல்லுவான். நம்ம ஹீரோவும் அப்படி மாசா நின்றுட்டு இருப்பாரு. அப்ப பார்க்கன், டே நீ என்ன ரொம்ப கடுப்பேத்திட்ட, இப்ப என்னோட பவர் நான் உனக்கு காட்டுன்னு காட்ட போறேன், பேசாம அந்த கலர்லயே செத்துருக்கலாமோ அப்படின்னு நீ ஃபீல் பண்ற அளவுக்கு நான் உன்னை கொடூரமா கொல்ல போறேன் அப்படின்னு அவனோட மேஜிக் பவரை கிரியேட் பண்ணி மெக்கானிக்கல் மூலமா ஒரு பெரிய ரோபோட்டை கிரியேட் பண்ணுவான். அப்ப நம்ம ஹீரோ பார்த்து அட்டாக் பண்றதுக்காக, டேய் இப்ப நீ இந்த ரோபோட் கையால சாக போறடா அப்படின்னு சொல்லி அந்த ரோபோட் மூலமா அட்டாக் பண்ணுவான். நம்ம ஹீரோ அந்த ரோபோட் பயங்கரமா பஞ்ச் பண்றதுக்காக வரும். நம்ம ஹீரோ அந்த பஞ்சில இருந்து தப்பிச்சு அங்கிருந்து ஓடி போய்கிட்டே இருப்பான். அப்போ அந்த பார்க்க நம்ம ஹீரோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த்ல பாதியா குறைச்சு விட்டனால நம்ம ஹீரோவால ஓட முடியாம கீழே விழுந்துருவான். அப்ப மறுபடியும் அந்த பெரிய ரோபோட் நம்ம ஹீரோவை பஞ்ச் பண்றதுக்காக வரும். நம்ம ஹீரோ அந்த ஹெவன்லி டீமன்ஸ் வாட கீழே சொருவிட்டு அவனோட மேஜிக் சீல கிரியேட் பண்ணி தடுப்பான். அது 2, 3, 4 தடவை குத்திக்கிட்டே இருக்கும். நம்ம ஹீரோ இன்னும் இப்போதான்டா கரெக்டான நேரம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த சீல்டுக்குள்ள ஒரு மேஜிக் பவரை கிரியேட் பண்ணுவான். அதுதான் ரச்சகன் சக்தி. அந்த மக்கள் நம்ம ஹீரோ மேல வச்ச நம்பிக்கையின் மூலமா ரச்சகன் சக்தி ஓப்பன் ஆயிருக்கும். அந்த சீல்டுக்குள்ள அந்த ரச்சகன் சக்தியை கிரியேட் பண்ணி ஓங்கி ஒரு பஞ்ச் பண்ணுவான். அந்த ரோபோட்டோட கையை நொறுங்கும், அது நசுகும். நம்ம ஹீரோ சும்மா கெத்தா நிப்பான்.
அந்த இக்ரிஸோட சூட்டு பாதியா போக நம்ம ஹீரோட அந்த பிசிக்கு பார்க்கறதுக்கே சும்மா பயங்கரமா இருக்கும். நம்ம ஹீரோவை நம்புற மக்கள் 30,000 பேர் நம்ம ஹீரோவை கடவுளா வணங்குறாங்க. அந்த பெரிய ஜெயிண்ட் ரோபோட்டோட ஒரு கை டேமேஜ் ஆயிரும். நம்ம ஹீரோவால இதுக்கு மேல சண்டை போட முடியாத அளவுக்கு ரொம்ப சோர்வாகி கீழே உட்காந்துருவாரு. அந்த பார்கன், டேய் யார்ரா நீ, நான் எவ்வளவு அட்டாக் பண்ணாலும் சாகவே மாட்டேன், செத்து தொலையேன்டா, ஏன்டா சாகவே மாட்டேங்கிற, நான் இவ்வளவு பவர்ஃபுல்லான அட்டாக்ல மேல விட்டாலுமே நீ அதெல்லாம் டாஜ் பண்ணிட்டு உயிரோடு இருக்க, செத்து தொலையேன்டா, உனக்கு என்னதான்டா வேணும், ஏன்டா இப்படி பண்றேன்னு நம்ம ஹீரோ பார்த்து அவன் கத்தும் போது, அதுக்கு ஹீரோ, உன்ன மாதிரி ஒருத்தன் இந்த பூமிக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி அவங்களோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா தான் இருந்ததுக்கு, நீ உன்னோட சக்தியை காட்டுறதுக்காக இந்த பூமிக்குள்ள நுழைஞ்சி அவங்களோட வாழ்க்கையை கெடுத்து நரக்கமாக்கியிருக்க, உன்ன மாதிரி ஒருத்தனை பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன்னு நினைக்கிறியா, உன்னை துண்டு துண்டா வெட்டி என் கையாலேயே கொல்ல போறேன்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அப்படி கீழே விழ போவாரு. அதை பார்த்துட்டு பார்க்கன், ஒரு வழியா கீழே விழுந்து சாக போறான், அவ்வளவுதான் முடிஞ்சதுன்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோவை யாரோ ஒருத்தங்க தொட்டு தூக்குவாங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம டேம் ஜுன்வூ தான். நம்ம ஹீரோ கிட்ட, பரவாயில்லையே சங்கு, நீ குழந்தை மாதிரி செல்ஃபிஷா இருந்தவன் இப்ப வளர்ந்து பெரிய மனுஷனாகி மத்தவங்கள பத்தி எல்லாம் கவலைப்படுறியே, அதனாலதான் நீ என்னோட ஸ்வாட அங்க சொருகி வச்சிருக்கியா, உன் கையை பார்க்கும் போதே தெரியுது, உன் கைக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அதை ஹீல் பண்ணி திரும்ப கொண்டு வந்துக்கலாம், ஆனா ஸ்வாடுக்கு ஏதாச்சும் ஆச்சு அது உடஞ்சிருச்சுன்னா நான் செத்து போயிருவேன்னு பயந்து போய் தானே அங்க சொருகி இருக்க. ஐயோ, என்னை பத்தி நீ இவ்வளோ அக்கறை போறியா, இந்த மாதிரி நீ என்னை இவ்வளோ பாதுகாப்பா நான் நினைச்சு கூட பார்க்கல, நீ இந்த மாதிரி மற்றவங்கள பத்தி கவலைப்படுறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. சரி கவலைப்படாத, இதுக்கப்புறம் நீ என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம், நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அவனை கொல்லலாம் அப்படின்னு டேம் ஜுன்வூ சொல்லி அங்க சொருகி இருக்க ஸ்வாடை அப்படி எடுத்து அவங்களும் நம்ம ஹீரோவும் 2 பேருமே அந்த ஸ்வாடை கையில வச்சுக்கிட்டு நம்ம இவனை ஒரே ஷாட்ல கொல்லலாம், என்ன சொல்ற சங்கு அப்படின்னு டேம் ஜுன்வூ சொல்லிட்டு இருக்கும்போது, அதுக்கு பார்க்கன், யாரி நீ திடீர்னு எங்கேயோ இருந்து வந்து அவன்கிட்ட வளவலன் டைலாக் எல்லாம் பேசிட்டு இருக்க, என்ன செம்மையா கடுப்பேத்துனீங்க 2 பேரும், இருங்க உங்களை நான் கொல்றேன், சாக போறீங்கடா, என் கையாலே நீங்க 2 பேரும் சாக போறீங்க அப்படின்னு அவன் ரோபோட்டை யூஸ் பண்ணி ஒரு மேசிவான ஒரு மேஜிக் அட்டாக் விடுவான் பாருங்க. அது பயங்கரமா இருக்கும், பார்க்கிறதுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. அது அப்படியே நம்ம ஹீரோவையும் டேம் ஜுன்வூ நோக்கி வந்துகிட்டே இருக்கும். அப்ப டேம் ஜுன்வூ நம்ம ஹீரோ கிட்ட, இப்போ நம்ம போடுற ஒரே அட்டாக்ல அவன் கத்த முடியணும் அப்படின்னு சொல்லி ரச்சகன் அந்த பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி ஜீனியஸ் பொண்ணு பண்ணா பாத்தீங்களா அட்டாக், ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்வாட், அந்த டெக்னிக்கையும் ஒன்னா யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணும்போது அந்த மேசிவான அட்டாக் ஒண்ணுமே இல்லாம போயிருது. அதுல ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்வாட் அட்டாக் மூலமா அங்க இருக்க ரோபோட்டு காணாம போயிருது. அப்பதான் தெரியுது அந்த பார்கனோட தலை தனியா பறந்து போய்கிட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு அவன், என்ன நடந்துச்சுங்க, என் தலை தனியா பறந்துட்டு இருக்கா, இதுக்கு சாத்தியமே இல்லை, என்ன எப்படி இவங்க அட்டாக் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவன் தலை தனியா போய் விழுந்துருவான். அப்ப நம்ம ஹீரோ அவனை பார்த்து, டேய் இங்க சாக போறது நாங்க இல்லடா நீதான் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா டைலாக் சொல்லிட்டு இருப்பாரு. செம்ம மாசா இருக்கும். அப்ப அந்த பார்கனோட தலை தனியா கீழே விழுந்திருக்கும். அதை பாக்குறதுக்கு டீமன் ஸ்லேயர்ல டீமனோட தலையை வெட்டினா எந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், அதே மாதிரிதான் இங்க இருக்குது. அந்த பார்கன், இது எப்படி சாத்தியம், என்கிட்ட அவனை விட ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள் பவர் இருக்கு, எனக்கு ஒண்ணுமே புரியல, இருந்தாலும் பரவாயில்ல, என்னோட டிவைன் பவர் மூலமா என் உடம்புல என் தலையை மறுபடியும் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு அவனோட டிவைன் பவரை யூஸ் பண்ண ஆரம்பிப்பான். அப்புறம் என்ன ஆகும் அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இதோட இந்த எபிசோடு இங்க முடியுது. நான் அடுத்த எபிசோட ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பாத்துருங்க. இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்பவே முக்கியம்.